கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா கவலை முற்றிலும் மாறும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, என்ன காரியத்து நிமித்தமாக கவலைப்பட்டு கலங்கி நிற்கிறீர்களோ அந்த கவலையை கர்த்தராகிய தேவன் முற்றிலுமாய் மாற்ற விரும்புகிறார். லூக்கா 5வது அதிகாரம், அது கனசரத்து கடற்கரை. அந்த கனசரத்து கடற்கரைக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். அங்கே இருக்கிற படகு ஒன்றை பார்க்கிறார். அதில் ஏறி பிரசங்கமும் பண்ணி முடிக்கிறார். பின்பு இயேசு விசாரிக்கிறார், இந்த படகு யாருடையது என்று சொல்லி. அப்பொழுதுதான் தெரிகிறது, சீமோன் பேதுருடைய படகு. அந்த சீமோன் பேதுரு கவலையோடு வலையை படுத்து பார்த்து கொண்டிருக்கிறான். காரணம், முழுவதும் வலைப்பட்டு ஒன்றும் அகப்படலை. அதுதான் அவனுடைய கவலை. இப்பொழுது லூக்கா 5:5 இயேசு சொல்கிறான், ஆழத்தில் தள்ளி வலையப்படு. இப்போ வலையப்பட்ட பின்பு கவலைப்பட்டானா கவலைப்படலையா? எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க கவலைப்படலை, ஏன்னா மீன் கிடச்சிச்சில்ல. ஆனால் கவலைப்பட்டான். எப்படி? வலை கிழிஞ்சிருமோன்னு கவலைப்பட்டான், படகு முங்கிருமோன்னு கவலைப்பட்டான். அவனுடைய கவலையை முற்றிலும் மாற்றின தேவன் உங்கள் கவலைகளையும் கட்டாயம் முற்றிலுமாய் மாற்றுவா. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறோம். நல்ல கவனிங்க, கவலை வந்துட்டுன்னா கலக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கவலை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கலக்கம் வந்துடும். இது நான் சொல்லலை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு ஒரு கிராமத்திற்கு போகிறார். அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சகோதரி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைக்கிறார். இயேசுவும் அந்த வீட்டிற்கு போகிறார். அந்த சகோதரி தான் மார்த்தாள். நீங்கள் வாசித்து பாருங்கள், லூக்கா 10வது அதிகாரம் 40-41 மார்த்தாள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் தனியாக வேலை செய்யும்படிக்கு என் சகோதரி என்னை விட்டு விட்டு வந்ததை குறித்து உமக்கு கவலை இல்லையா? இவ சொல்கிறான், நான் தனியாக வேலை செய்கிறேங்கிற குறித்து உமக்கு கவலை இல்லாமல் நீ என் சகோதரியோடு பேசிக்கிட்டு இருக்கிறே. அதற்கு இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கவலைப்பட்டு கலங்குகிறாய். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம நிறைய பேர் கவலைப்பட்டு கலங்குகிறோம். நடக்கலையேன்னு கவலைப்படுறோம். ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள் என்று கவலைப்பட்டு கலங்குகிறோம். அந்த கவலையை மாறணுமா? ஒரு காரியம் நீங்கள் செய்யணும், ஆண்டவருடைய பாதத்திற்கு வரணும். ஆண்டவருடைய பாதத்தில் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் கவலையெல்லாம் மாறும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபையை பார்த்து சொல்லுகிற ஒரு உன்னதமான வார்த்தை, ரோமர் 7வது அதிகாரம் 32 நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். தேவன் உங்களை எப்படி இருக்க விரும்புகிறார் நீங்கள் நினைக்கிங்க தெரியுமா? நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அது இருக்கணும்னா ஒன்று ப்ரேயர். அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஜெபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயத்தையும் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். ஜெபிக்கலாமா? என் கூட இணைந்து தகப்பனே, இவர்களுடைய கவலை முற்றிலும் மாறட்டும், முற்றிலும் மாறட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.